பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இது ஒரு முக்கியமான நாள், அபிஷேக நாள். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ண விரும்பி இந்த நாள் அபிஷேகத்துக்காக உங்களுக்காக ஜெபிக்க விசேஷமான நாளை நியமித்து கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை, அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எல்லாரையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு மனமாக இருக்கணும். நம்ம கருத்தாக ஒரு மனமாக பாடல் பாடணும். ஒரு மனமாக வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் வரங்களினாலும் உங்களை நிரப்பி ஆட்கொள்ளுவார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 158வது பக்கம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதனால் உண்டாகிற நன்மை என்ன? முதலாவது, இந்த பரிசுத்தாவியானவரை குறித்து ஒரு தெளிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திருத்துவ தேவன் நம்முடைய தேவன். மூன்றில் மூன்றுமாய் செயல்படுகிற தேவன். மூவரும் வெவ்வேறு ஆழ்த்தத்துவம் உள்ளவர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. திருத்துவத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் பிதாவாகிய தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை வாசிக்க முடியும். அப்பொழுதும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவளோடு கூட இருந்து வழிநடத்தின சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே நிலை கொண்டு காரியங்களை செய்ததையும் வாசிக்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டு காலம் வரும்பொழுது குமாரனாகிய இயேசு அவர் மனிதனாய் வந்து நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து முடித்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுதும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவோடு பேசி வழிநடத்தி கொண்டிருந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக எல்லாவற்றை செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம் இது. இப்பொழுதும் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து, கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து இயேசு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஊழியம் செய்கிற இடங்களில் நம்மத்தில் இயேசு பிரசன்னமாகி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்கி நம்மை பயன்படுத்துகிறார். இப்படி திருத்துவ தேவன் அற்புதமாய் கிரியை செய்கிறதை வேத புஸ்தகம் முழுவதிலும் இன்றைக்கு நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். இதில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் இவர்களை கொண்டு தேவன் தன் ஜனத்தை பாதுகாத்து வழிநடத்தின சம்பவங்களை வாசிக்கிறோம். அதில் அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகளின் மீது ஆவியானவர் இறங்கினார். ராஜாக்கள் மீது ஆவியானவர் இறங்கினார். தீர்க்கதரிசிகள் மேலே இறங்கினார். இப்படி குறிப்பிட்ட ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது குறிப்பிட்ட நேரத்தில் ஆவியானவர் இறங்கி அந்த குறிப்பிட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிற ஆவியானவருடைய கிரியை. வேதத்தில் வாசிக்கும் போது சிம்சோனின் மீது ஆவியானவர் இறங்கினார். கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்கினார். எப்தாவின் மீது ஆவியானவர் இறங்கினார். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆவியானவர் இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை குறித்து சொல்லும்போது வேத புஸ்தகம் சொல்லுகிறதை நல்ல கவனிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்லுகிறார். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவார். அனதர் கம்ஃபர்டர். இயேசுவை போல அவர் கூட இருப்பார். நீங்கள் இயேசுவை கண்ணால் பார்க்க முடியும், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவரை உணர முடியும். அவர் பேசுவதை, வழி நடத்துவதை, கூட இருப்பதை, தடை பண்ணுவதை உணர முடியும். அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பாராம். குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு போகிறவர் அல்ல. ஒரு முறை நம்மை நிரப்பிவிட்டால் நம்மோடு கூட அந்த ஆவியானவர் இருப்பதை உணர முடியும். அது மாத்திரமல்ல, யோவான் 16:7 இயேசு சொல்லும்போது, நான் போவது நல்லது, நான் போனால் தான் தேற்றரவாளன் வர முடியும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஆவியானவரை குறித்து இயேசு ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசி இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:4 உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படுவீர்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தை. அதன் பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த பரிசுத்தாவியானவரை குறித்து இயேசு தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் பொழுதும் உயிர்த்தெழுந்த பிறகும் அதிகமாய் சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னால் இந்த பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட சில ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். மோசே காலத்தில் மோசே மீது, அதே மாதிரி 70 மூப்பன்மார்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. யோவேல் 2:28 வாசிக்கிறபடி, அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறபடி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். அதனால் இன்றைக்கு இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, ஆவியானுடைய அந்த ஊற்றப்படுதல் எல்லாருக்கும் உரியது. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இது கடைசி நாட்களில் யாவர் மீது ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் இந்த அனுபவம் உங்களுக்குரியது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். யாரும் சாக்கு போக்க சொல்ல இடமில்லை. அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்குள்ளது, அவங்கள தான் அபிஷேகம் பண்ணுவார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறதை கவனம்ங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் மேலே ஆண்டவர் இன்றைக்கு ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதான் புதிய ஏற்பாட்டில் யாவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்தாவியனுடைய கிரியை தொடர்ந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆவியானவர் இயேசு தனியாலாம் வரமாட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் என்று சொல்லுவாங்க. எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்படுகிறோம். எபேசியர் 1:13-14 அதை குறித்து சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முத்திரை போடப்படுவது. நாம் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் முத்திரை போடுகிறார், அவ்வளவுதான். ஆனால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 1 இயேசு சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்ற பேதுரு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் ஒப்பு கொடுத்த போது அது ஆவியானுடைய செயல், ஆவியானுடைய கிரியை. அப்பொழுதே ஆவியானவர் அவளுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது போதாது, நீங்கள் பரிசுத்தாவினால் முழுமையாக நிரப்பப்படணும், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9 பாருங்க. ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார் தமஸ்கு போகிற வழியில். அப்பொழுது சந்தித்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சவுல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போதான் அவர் ரட்சிக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டார், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் அப்போஸ்தலர் 9:17 வாசித்து பாருங்க. அனனியா இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி, நீ பார்வையடையவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டது 3 நாளைக்கு முன்னால. ஆனால் இப்பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி வைத்தது வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி எபேசியர் 19:2 வாசித்தால், எபேசு பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். அதை வந்தபோது நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீங்களா ரட்சிக்கப்பட்ட போது என்று கேட்கிறார். அவன் சொல்கிறாங்க, பரிசுத்தாவி ஒருவர் உண்டென்று கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி மட்டும்தான் அறிந்திருந்தாங்க. அப்போ பவுல் அவளுக்கு பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் எல்லார் மேலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், இறங்கினார். 6 வசனம் அப்போஸ்தலர் 19:6 வாசிக்கிறோம். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. நான் ரட்சிக்கப்பட்டுதான் என்னை நிற்காதுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினால் நிரப்பப்படணும், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால் 1972 என் பாவத்தை விட்டு மனம் திரும்பின போது ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆனால் 74 பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அதுதான் அனுபவம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். நீங்கள்
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினாலே நிரப்பப்படணும். நான் ஏன் ஆவியில் நிரப்பப்படணும்? எதுக்கு இந்த அபிஷேகம்? இந்த பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட அது போதாதா என்று நினைக்கலாம். இந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நிறைய பேர் அறியாததுனால தான் அதை பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இன்னைக்கு ஒரு 3 வசனத்தை மாத்திர சொல்லுகிறேன். நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லாவற்றையும் தியானிக்க நேரம் இல்லை. முக்கியமான 3 காரியம் சொல்லுகிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன அற்புதமான சத்தியம். ஆவியானவர் வரும்போது முதலாவது நமக்கு விடுதலை தருகிறார், ஒரு டெலிவரன்ஸ் நமக்குள்ளே உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவம் வரை சுத்திகரித்து விடுகிறது. இயேசு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு சந்தோஷம், சமாதான, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது முதல் அனுபவம். ஆனால் தொடர்ந்து பாவம் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ பிரசன்னத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வீட்டில், படிக்க போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ பாவ சோதனைகள். அப்போ சில சமயம் இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஜென்ம சுபாவங்கள் சிலருக்குள்ள மறுபடியும் எழும்பி விடுகிறது. வெளிப்படையான பாவங்கள் நம்ம வீட்டு போய் விடுகிறது. மதுபானம் குடிப்பது, போதை வஸ்துகளை பயன்படுத்துவது, புகைப்பிடிப்பது, அந்த மாதிரி காரியெல்லாம் போய்விட்டது. ஆனால் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற கோபம், எரிச்சல், பகை, வைராக்கி, இந்த மாதிரி ஜென்ம சுபாவங்கள் சில சமயத்தில் எழும்பி நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறது. அதனால் பரிசுத்தமாக வாழ முடியல என்ற ஒரு தவிப்பு அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. அதற்கு நமக்கு அதிலிருந்து அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி ஒரு பூரண பரிசுத்த நமக்குள்ளே உண்டாக பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஒரு சமயம் நான் சென்னையில் இருக்கும் பொழுது பஸ்ஸில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தேன். கையில் பைபிள் வச்சுருந்தேன். கையில் பைபிள் வச்சுருந்ததுனால ஒரு வாலிபர் தம்பி என்னை பார்த்து மெதுவாக என் பக்கத்தில் வந்து பேசினான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கையில் பைபிளோடு நான் இருந்ததுனால கேட்டேன். நான் வந்து ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே, நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டான். அவன் ஒரு வாலிபன். நானும் வாலிபனாக இருந்ததுனால இந்த நாட்களில் நான் சென்னையிலேருந்து அந்த காலம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த காலம், அதனால் என்னிடத்தில் வந்து பேசினான். சரி தம்பி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாங்கன்னு சொல்லி நான் என் வேலைக்கு போனோம். வேலைக்கு கூட போகாமல் பஸ்ஸை விட்டு இறங்கி என் கூட வீட்டுக்கு வந்து விட்டான். 2 பேரும் வந்து பேசினேன். என்ன அவனுடைய காரியன்னு சொன்னபோது அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தார். அவன் சொன்னான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன், ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சந்தோஷம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுகிறேன். பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியலை. என் கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியல. என் சிந்தனையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியல. அடிக்கடி நான் விரும்பாத பாவத்தை செய்து விடுகிறேன். அதனால் நான் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியலேன்னு ஒரு போராட்டமாக இருக்குது. இதை யார்கிட்ட போய் கேட்க எனக்கு தெரியல. நீ ஒரு வாலிபனாக ஊழியக்காரனாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கிறேன்னு சொன்னான். அந்த வாலிபனுடைய பிரச்சனை அதுதான். இயேசு ஒப்பு கொடுத்துட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ பாவ சோதனை மேற்கொள்ள முடியல. சில பாவங்கள் வீழ்த்தி விடுகிறது. உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற சில பாவங்கள் கரைப்படுத்தி விடுகிறது. அவனுடைய உள்ளத்தில் பரிசுத்தமாக வாழணும்னு வாஞ்சே தாகம் இருக்குது, வாழ முடியலை. அதுதான் பிரச்சனை. நான் சொன்னேன், இதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ என் அனுபவத்தை நான் சொல்லி நானும் அப்படி தான் தடுமாறி கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பின பிறகு என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை தருவார், பரிசுத்தத்தில் நடத்துவார் என்று சொன்னேன். நான் கவனமாய் கேட்டான். ரொம்ப நேரம் அந்த ஆவியானவரை குறித்து சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். ஜெபிக்கும் போது ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டிலையும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கட்டாய அபிஷேகிப்பார், பரிசுத்தாவின் வல்லமை தருவார் என்று சொல்லி அனுப்பினேன். சரி என்று வாலிபன் போய்விட்டான். சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த சென்னையில் பிரசவாக்கம் என்கிற ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே ஒரு கடை தெருவில், அங்கே தான் இங்கே பைபிள் காலேஜ் எல்லாம் இருக்குது. நான் நடந்து போகிற வழியில் என்னை இந்த வாலிபன் பார்த்து விட்டான். ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டான். சந்தோஷமாக அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டெய்லி ராத்திரிலாம் ஜெபம் பண்ணேன், எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை வேணும், நான் பரிசுத்தமாக வாழணும்,
பரிசுத்தமாய் வாழ முடிய வல்லமை வேணும் 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 நீ தொடர்ந்து ஜெபித்தனா ஒரு நாள் தேவன் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பிட்டார். நான் வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆவியில் நிரப்பி அந்நிய பாஷையெல்லாம் நான் பேசினேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபிச்சு ஆண்டவர் எனக்கு தந்துட்டார் நீ மகிழ்ச்சியாய் சொன்னான். அப்போ கேட்டேன், சரி இப்போ அபிஷேகம் பெற்றுட்டீங்க, இப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியுதா? பாவ சோதனை அதெல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், பாவ சோதனைலாம் வருது, ஆனால் இப்போ நான் விழுந்து போவதில் ஜெயிக்கிறேன், நான் அதை மேற்கொள்ளுகிறேன், நான் வெற்றியின் பாதையில் ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். பிரியமான, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ, பாவ சோதனைகளை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு அவசியம். இந்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு அவசியம். அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். வேத புத்தகத்தில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு மனிதனுடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய கதறுதல், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார்கள்? என்ன அவருக்கு விடுதலை? ரட்சிக்கப்பட்டுட்டார்ல, பிறகு எப்படி கதறுகிறார்? 15ஆம் வசனம் பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். அப்படி சொல்லிட்டு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன், என்னால் முடியலை. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செய்துறேன். இப்படி தான் நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாழ முடியலை. அதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் நிர்பந்தமான மனுஷன் நான். அப்போது அவனுடைய சரீரத்துக்குள்ளே உண்டாகிற பாவ போராட்டங்கள், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்துறேனே, அப்போ எனக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு சொல்லி கதறுகிறார். அதே சமயத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தால் அதே மனிதர் சொல்லுகிறார், நான் விடுதலையாகிவிட்டேன். ஆவியானவருடைய பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று சந்தோஷமாய் சொல்லுகிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், ஆண்டவருக்கு இந்த வாழ அர்ப்பணித்திருக்கிறவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை எங்களை சரிங்க, பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசினா பாவமே செய்ய முடியாதா? அப்படி பண்ணி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம், பாவம் செய்யலையா? அப்படி ஒரு கேள்வி இல்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் பாவமே செய்ய முடியாது என்று பைபிளில் சொல்லப்படவில்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்த சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்த தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. அதனால் பரிசுத்தாவை பெற்று விட்டால் நீ பாவமே செய்ய முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. அதுக்கு தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும். எபேசியர் 5:18 வாசிக்கும் போது பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் அனுபவத்தோடு முடிவது அல்ல. உங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, அபிஷேக ஆராதனை நடக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறீங்க. ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஆவில நிரப்பப்படுறீங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறீங்க. ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து விடுவது அல்ல. இப்போ நான் உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறேன், வசனத்தை சொல்கிறேன், ஊழியம் செய்கிறேன். 45 வருஷமாக ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் அதிகாலையில் நான் எழும்பி வேதத்தை தியானித்து பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கிறேன். முதலாவது எனக்காக, ஆண்டவரே என்னை நிரப்பும், என் கண்களில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், என் சிந்தனையில் அபிஷேகம் இறங்கட்டும், என் சரீரம் முழுவதிலும் ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் வரட்டும், நான் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் நான் பரிசுத்தமாக வாழணும், அதற்கு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்க 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 அந்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள் கொழுந்து விட்டு எரியும். அதனால் தான் எப்பொழுது ஆவியில் அனலாம் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நிறுத்தக்கூடாது. அன்னதனமும் வேதத்தை தியானித்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்தாவின் அக்கினி உங்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கும். நல்ல கவனிங்க, நல்ல ஒரு நெருப்பு எரிதின்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வண்டி நிறைய குப்பையை கொண்டு கொட்டிட்டாங்க. அந்த குப்பையை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அந்த நெருப்பில் போய் கொறிந்து விட்டு எரிகிற நெருப்பில் குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தால் எந்த குப்பையாவது அந்த நெருப்பில் தங்கி இருக்குமா? அந்த நெருப்பு எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்தால் சாத்தான் பாவ குப்பைகளை நம்மள போடுவான். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, பொறாமை, இந்த மாதிரி பாவ குப்பைகளை நமக்குள்ளே போட நினைப்பான்.
நமக்கு உள்ள அது தங்காது. ஆவியானவர் அதை எரித்து சாம்பலாக்கி விடுவார். பாவ போராட்டம் வரும், பாவம் நமக்குள்ளே தங்காது. பாவ பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குவான், அது நமக்குள்ளே தங்கி நமக்கு பாதிப்பை உண்டாக்காது. ஆவியானவர் அதை சுட்டரித்து நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார். அதனால தான் அனுதினமும் பரிசுத்தாவிலே நிரம்பி நம்மை ஜெபிக்கணும். தினந்தோறும் பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அவரை துதித்து ஜெபிக்கணும். வசனத்தை தியானித்து ஜெபிக்க உங்களுக்கு அண்ணல் மூட்டி எழுப்பி கொண்டே இருப்பார் ஆவியானவர். அப்போ எந்த பாவமும் உங்களுக்குள்ளே தங்காது. நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். முதலாவது விடுதலை. இன்னைக்கு எந்த பாவத்தை விட முடியாமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு விடுதலை ஆவியானவர் தருவார். ரெண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கிறது? ரோமர் 8:26 வசனம். ரோமர் 8:26 வாசிக்கிறோம். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த the Holy Spirit will helps us in our weaknesses. ஆவியானவர் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது, பரிசுத்தாவினர் வந்தவுடனே என்ன உதவி செய்கிறார்? நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே உதவி செய்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள் 72 ஓடி ஓடி பிரசங்க கேட்பேன். எங்கே கூட்டம் நடந்தாலும் போவேன் தாகத்தோடு. நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி போவேன். சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது குறிப்பிடுவாங்க, நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்ன பேசுகிற அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல. எல்லாம் 72 அந்த நாட்களில். இப்போ இருக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய அந்த சத்தியங்கள் அந்த நாட்கள் அவ்வளவு நீங்கள் கேட்க முடியாது. நாங்கள்லாம் தாகத்தோடு அலைந்த ஒரு பிரசங்கம் கேட்பதற்கு 15 மைல் சைக்கிள்லேயே போய் காத்து கிடப்போம். இன்றைக்கி இப்போ இந்த ஊழிக்கார் பிரசங்கம் பண்ணுகிறார், இந்த இடத்துல டிஜெஸ் தினகரன் பேசுகிறாங்க, இந்த இடத்துல ஜீவானந்தன் பேசுகிறாங்க, இந்த இடத்துல கிளாடிஸ்வராஜ் பேசுகிறாங்க. நீ சைக்கிளில் போய் காத்து கிடப்போம், ஆண்டவர் பேச மாட்டாரான்னு சொல்லி. ராத்தில் கூட்டம் முடிச்சுட்டு 15 மைலாம் சைக்கிளில் வரும் வசனத்துக்காக தாகத்தோடு. அப்போ இந்த அளவுக்கு உங்கள் வீடு வரைக்கும் சத்தியம் சொல்லுகிற சூழ்நிலைலாம் இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் பேசுகிறார், நான் காத்திருந்து ஜெபிப்பேன்னு. நான் யோசிப்பேன், நான் என்ன 10 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்ணுறேன், இவங்கெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆசை மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு. ஒரு நாள் நானும் காலையில் எழும்பி இன்றைக்கி 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இந்தியா, உலகம், எல்லா நாடுகளுக்கும் ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன். கண்ணை திறந்தால் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ளே உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. ஜெப குறிப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. இது இன்னும் எதுக்கு ஜெபம் பண்ணுறது? என்னடா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்றாங்க. நமக்கு 10 நிமிஷத்தில் உலகத்துக்கே ஜெபம் பண்ணியாச்சு எப்படின்னு சொல்லி. இதுதான் என்னுடைய நிலைமை அப்போ. ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு 74 நான் பிளஸ்ஸோவில், தஞ்சாவூரில் நடந்த பிளஸ்ஸோவில் போய் தேவ ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஸ்டான்லி என்ன நடத்துவாங்கள்ல பிளஸ்ஸோ, அந்த விஜயமா அந்த நாட்களில் BOM என்கிற அந்த ஊழியம் லைனில் அண்ணன் ஜெபிக்கும் போது அவங்க மூலமாக அந்த அபிஷேகம் நிறைய பேர் பெற்றுக்கொள்வதை பார்த்துருக்கேன். அந்த ஒரு அபிஷேகம் அவங்க மேலே அந்த நாளில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். லைனில் அண்ணன் அவங்க கூட ஸ்டான்லி அண்ணன், லைனில் அண்ணன், எஸ்ஐகே அண்ணெல்லாம் ஒன்றா நின்று அந்த கேம்பை நடத்துவாங்க. அதில் போய் நான் ஒரு வாலிபனாய் பங்கு பெற்று தாகத்தோடு ஜெபித்து நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை தான் முதலாவது மாறினார். ஆவியானவர் ஜெப வாழ்க்கையை மாற்றினார். இதுக்கு முன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு என் ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் புரட்டி போட்டு விட்டார். பெரிய ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்கினார். என்ன மாற்றம் தெரியுமா? இப்போ நான் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் அப்படியே ஜெப குறிப்புகள் அப்படியே என் மனசில் உள்ளதை மட்டும் சொல்லுவதல்ல. முதலாவது ஆண்டவரை துதிப்பார். ஆண்டவரை துதித்து பாடி 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 ஆவில நிரம்பி அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நிரப்பும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதித்த மகளெல்லாம் அப்படியே நமக்கு தெரியும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சமூகத்தை நமக்கு சமீபமாய் கொண்டு வருவார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது இயேசு நம்ம பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். அப்போ நீங்கள் அவரோடு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணலாம், அவர் அதற்கு பதில் தருவார். நீ இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணுன்னு அவர் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் ஜெபிக்க
ஜெபிக்க நேரம் போவதே தெரியாது. நீங்கள் அவரோட பேச, அவர் உங்களோட பேச, அவர் ஜெப குறிப்புகளை கொடுக்க, நீங்கள் அதுக்காக ஜெபிக்க, ஆவியானவர் அதை குறித்து காரியங்களை வெளிப்படுத்த 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 நிமிஷத்தை போல கடந்து போயிடும். நீங்கள் பார்த்தா என்ன, நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சிருக்கேனா, இப்போ தான் 5 நிமிஷம் ஜெபிச்ச மாதிரி இருக்குன்னு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் உண்டாகும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் ஜெபம் பண்ண வைப்பார். ஜெபிக்கக்கூடிய கைடன்ஸை தருவார். எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஆவியானவர் வழி நடத்துவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இப்போ ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியில் நிறைய சாட்சிகள் பாருங்கள். இப்போ 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் என்ன ஜெபிக்கணும்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார், அதுக்காக ஜெபி. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பார்த்தீங்களா, ஜெபத்தில் உதவி மகளை இதுக்கு ஜெபம் பண்ணு, மகனை இதுக்கு ஜெபம் பண்ணு, தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணு, இப்போ பீகாருக்கு ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ணு. உங்களுக்குள்ள இந்த ஏவுதல் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், இதுக்கு ஜெபி, நெக்ஸ்ட் இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ உங்களுடைய ஜெப நேரம் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய குரல் உங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய ஆவியில் அவர் பேசுவார், உங்களை உணர்த்துவார், உங்களை தூண்டுவார். அப்போ நடத்தி கொண்டே இருப்பார் உங்களுக்கு நேரம். எப்போவாவது சில சமயத்தில் தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசக்கூடும். எப்போவாவது ஒரு முறை குரலை நீங்கள் கேட்கக்கூடும். அதெல்லாம் எப்போவாவது ஒரு முறை. ஆனால் பெரும்பாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியில் இடைப்பட்டு உங்களை உணர்த்துவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணு, வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணு. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சபைகளுக்காக ஜெபம் பண்ணு, சபைக்கு எதுக்காக ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு. அழகாக நடத்துவார். இது அனுபவம். இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்கங்க, சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்க, 10 வயசு பிள்ளை சொல்லுது, இயேசு வந்து நின்று இதுக்கு ஜெபம் பண்ணுன்னு எனக்கு சொல்கிறாரு, இதுக்கு ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் பேசுகிறார், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி 10 வயசு குழந்தையோட பேசுகிறாரு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? நீங்கள் அப்படி ஆவியானுடைய குரலை கேட்டு ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை அபிஷேகம் பண்ணும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும், என் ஜெப வாழ்க்கையை நீர் புதுப்பிக்கணும், ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக மாறணும். சில சமயம் நீங்கள் வந்து போராடி ஜெபிக்கும்படி நடத்துவார். யுத்தம் பண்ணுற மாதிரி அந்த ஜெபம் இருக்கும். அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அந்த எல்லையில் கிரியச்சிக்கிற ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபம். சில சமயம் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுவீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் அழுகிறேன்னு. ஏங்கி கண்ணீர் விட்டு அழுவீங்க. அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பீங்க. அது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 வாசிக்கிறோம். இதெல்லாம் ஜெபத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, சில சமயத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அதிகாலையில் நம்ம வந்து 5 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருப்போம். 2 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும். சில சமயம் யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். நிறைய அந்த அனுபவத்தை ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு பலர் அன்னை எழுதியிருந்தீங்க. உங்கள் அனுபவத்தை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை உணர்ந்திருக்கேன். 2 மணிக்கு வந்து யாரோ எழுப்புகிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக எழும்புவதற்கும் ஒருவர் எழுப்புவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியும். நீங்கள் அப்படி ஆண்டவர் எழுப்புனா டக்குன்னு உங்களுடைய ஆவியில் தெரியும், ஆண்டவர் வந்து என்னை எழுப்புகிறார். ஏன் ஆண்டவர் எழுப்புகிறார்? ஆண்டவர் இந்த சும்மா தூங்குற ஆளை வந்து கொஞ்சம் முழிச்சிரு அப்படின்னு சொல்லி எழுப்புவாரா? இதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு டக்குன்னு நல்லா உங்களுடைய ஆவியில் தெரியும், இது ஆவியானவர் எனக்கு உண்டாக்கின ஒரு எழுப்புதல், என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். எதற்கான ஜெபிக்கிறதற்கு தான் அவர் எழுப்புவார். அப்போ ஆண்டவர் வந்து உடனே சரி, அந்த உடனே ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே, ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க எழுப்புனீங்க, நான் என்ன ஜெபிக்கணும்? நீங்களாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட காத்திருந்து நீங்கள் ஏன் என்னை எழுப்புனீங்க, இந்த நேரம் 2 மணி, நான் எதுக்காக ஜெபிக்கணும், என்ன நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டால், அப்போ ஆண்டவர் உங்களோட இடைப்பட ஆரம்பிப்பார். உங்களுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், எனக்கு இது பாரமாக இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணு. இந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அது எனக்கு துக்கமாக இருக்குது, ஜெபம் பண்ணு. இங்கே வாலிபர்களெல்லாம் பாவத்தில் அழியிறாங்க, எனக்கு பாரமாக இருக்குது, ஜெபம் பண்ணு. இந்த தேசத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னை ரொம்ப துக்கப்படுத்துது, ஜெபம் பண்ணு. ஆவியானவர் பாரப்படுத்துவார். அப்போது அந்த பாரம் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். நீங்கள் அழுது ஜெபிப்பீங்க, அந்நிய பாஷையில் ஜெபிப்பீங்க, அந்த அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவீங்க. அந்த பாரம் உண்டாகும். அந்த ஆவியானவர் நிறுத்து வரைக்கும் உங்களால் ஜெபத்தை
நிறுத்த முடியாது. சில சமயம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பிதாகிட்ட மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படும் வரைக்கும் அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கும். கடைசியில் உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்று தெரியும். சில சமயம் சில ஊழியர்களுக்காக ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துக்காக ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்காக ஒரு ஆளை காண்பித்து ஜெபிக்க வைப்பார். அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக கூட இருக்கலாம். அவங்களை குறித்து உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு குறித்த பாரத்தை உண்டாக்கி ஜெபம் பண்ண அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவார். நீங்கள் அவங்களுக்காக அழுது ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. இதான் ஜெபத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்கள் ஃப்ரெண்டுக்காக ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்கள்ட்ட எப்படி நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கீங்களா, நேற்றுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் இன்னைக்கு காலையில் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? ராத்திரி நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சிங்க. ஒரு சமயம் காலையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கண்முன்னால் நிறுத்தி இந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். உடனே நான் பாருங்கள், இந்த ஊழியக்காரருக்காக உடனே அவருக்கு சுகவீனமாயிட்டாங்களோ இப்படி தானே தோன்ற. ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க சொன்னால் நான் உடனே இந்த ஊழியக்காரரை கண்முன்னால் நிறுத்தி அவங்களுடைய சுகம் அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்கிறார்? நோ, நிறுத்து, நீயா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற? இல்லை ஆண்டவரே, ஊழியக்காரரை காமிச்சிங்க, ஜெபிக்க சொன்னீங்களே, சரி, அவருக்கு என்ன காரியம், என்ன பிரச்சனை, அது உனக்கு தெரியுமா? தெரியாது, நீங்கள் சொன்னால் தானே தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஊழிய நிர்வாகத்தில் பிரச்சனை, அவனுடைய ஊழியத்தில் இருக்கிற ஆட்களால் இந்த ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறான். நீ ஜெபம் பண்ணு. அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் உடன் வேலை செய்கிற ஆட்களுக்கு ஜெபம் பண்ணு. அதில் சிலரால் என் ஊழியக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு நான் கருத்தாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊழிய ஸ்தாபனத்திற்காக இங்கே வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன்னு சில நம்முடைய நேரம் பாரப்படுத்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ண முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வெளியூரில் இருந்தேன். நான் வந்த பிறகு அவங்களோட தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க, ஊழியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, 2 நாளைக்கு முன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க சொன்னார், உங்களுடைய ஊழியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே சொன்னார் ஆண்டவர்? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனை ஆயிட்டு. இவங்களெல்லாம் நம்பி ஊழியத்தில் வச்சு சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்வாங்கன்னு நினச்சா இந்த மாதிரி என்னை துக்கப்படுத்திட்டாங்க. நான் ரொம்ப மனசு வந்து என்னையா ஊழியன்ற மாதிரிலாம் ஆயிட்டேன். அதே நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வச்சுருக்கிறாரு. நான் சொன்னேன், பயப்படாருங்க, கர்த்தர் நல்ல ஆட்களை தருவார், தவறானகளை அப்புறப்படுத்திடுவார். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒரு ஆளை காண்பிக்கிறது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை காண்பிப்பார். நீங்கள் நல்ல ஆண்டவரோட ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஜெப நேரம் அவ்வளோ இனிமையாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார், ஒவ்வொரு ஆட்களுக்காக ஜெபிக்க வைப்பார். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். உங்களால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும், உங்களால் ஒரு ஊழியர் பாதுகாக்கப்படுவாங்க, உங்கள் ஜெபத்தினால் ஒரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிறார். குட்டி பிள்ளைகிட்ட கூட பேசுவார். ஏசப்பா, நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்கள் டீச்சருக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், உங்கள் ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அதில் ஆவியானவர் நடத்துவார் பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிப்பது. அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நாம் ஜெபம் செய்வது. அதனால் ஜெப நேரத்தில் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து முதல்ல வசனத்தை தியானிங்க. முதல்ல ஆண்டவரை துதித்து பைபிள் வசனத்தை தியானித்து அந்த வசனத்தினால நீங்கள் பலப்படுத்தப்பட்ட பிறகு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெப நேரம் இனிமையாக இருக்கும். நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் செய்வீங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பீங்க. ஆனால் நீங்கள் சிலர் நினைப்பீங்க 2 மணிக்கு எழும்பி 6 மணி வரைக்கும் ஜெபிச்சா நமக்கு டயர்டாயிருமே, வேலை போகணும், ஆஃபீஸெல்லாம் போகணுன்னா நீங்கள் சோதிச்சு பாருங்கள், உங்களுக்கு டயர்டே இருக்காது. நான் பார்த்துருக்குறேன். சில சமயம் நான் ராத்திரி 11 மணிக்கு படுக்க போகும்னால ஜெபிக்கன்னு ஆரம்பித்தா அப்படியே ஆவியானவர் ஜெபிக்க நடத்திடுவார். ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். சில சமயம் காலையில் 5 மணி வரைக்கும் அந்த ஜெபம் போயிடும். அப்போ ராத்திரி எல்லாம் தூங்கலை, ஒரு 5 நிமிஷம் கூட படுத்து தூங்கலை, விடிய காலம் வரைக்கும் ஜெபம் முடிஞ்சிடும். அப்போ நான் நினச்சிருக்கேன் ஆரம்பத்தில், இன்றைக்கி தூங்கவே இல்லையா, அப்போ இன்றைக்கி எப்படி நான் ஊழியம் செய்கிறது, டயர்ட் ஆகிருமேன்னு பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினா உங்களுக்கு எப்படி ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அதே மாதிரி அதான் ஆவியானவருடைய கிரியை. உங்களுக்கு டயர்டே இருக்காது, ராத்திரி தூங்கலைன்ற டயர்டோ பலவீனமோ இருக்காது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நான் பல முறை அதை அனுபவிச்சிருக்கிறேன். அது ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு ஜெபிக்கும் போது
நல்ல கவனிங்க. ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அதனால் கர்த்தர் எப்போ எழுப்பினாலும் நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அழகாக ஜெபத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ ஆவியா நீங்கள் ஜெபத்தில் வளரணுமா, ஆவியானவர் உதவி செய்யணுமா, இந்த அபிஷேகம் உங்களுக்கு அவசியம். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும், இந்த ஆவியினாலே நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியில் எப்பவுமே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்பவும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய மனதில் ஆவியானுடைய பிரசன்னத்தில் அப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வெளியே மற்றவங்களோட வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க, உள்ளத்தில் நீங்கள் ஜெபம் போய்கிட்டே இருக்கும். தேவனோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு இனிமையான அனுபவம். இயேசுவோடு வாழ்வது, பரிசுத்தாவின் நிறைவோடு வாழ்வது என்பது அவ்வளோ இனிமையான ஒரு அனுபவம். பாருங்கள், ஆவியானவர் ஜெபத்தில் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக மூன்றாவது, இந்த பரிசுத்தாவினர் வரும்போது நமக்கு என்ன செய்கிறார் பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். You shall receive power when the Holy Spirit will come upon you. பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். You shall receive power. ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். அது என்ன வல்லமை? இது இஸ் எ டைனமிக் பவர். அந்த வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. 1000 மந்திரவாதி ஒன்றா நின்னா கூட உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு முன்னால் அவனால் நிற்கவே முடியாது. 1000 பேர் ஒன்று சேர்ந்து உங்கள் மேலே மந்திரவாதம் பண்ணாலும் உங்கள் மேலே இருக்க அந்த ஆவியானவரை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க, நொறுங்கி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதனால தான் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய கிறிஸ்தவம் ஏசோந்து போகிறேன், ஜெபிக்க முடியல, அப்படி ஆயிடுறேன், பின்வாங்கி போகிறேன். வல்லமை இல்லை. வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாய் நாம் வாழக்கூடாது. நம்ம வல்லமையை விரும்பணும். உலக காரியத்துக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், கல்யாணம், குழந்தை, வேலை, வீடுன்னு எவ்வளோ ஜெபம் உபவாசம் பண்ணுறீங்களே. உலக ஆசீர்வாதம் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. ஒரு வியாதி சுகமான இன்னொரு வியாதி வரும் உலகத்தில் இருக்க வரைக்கும். அதுக்கு எவ்வளோ ஜபிக்கிறோம். அப்போ அபிஷேகத்துக்காக ஜெபிங்க, வல்லமைக்காக ஜெபிங்க, வரங்களுக்காக ஜெபிங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமாக நாடுங்க. உலக காரியத்திற்காய் மாத்திரம் இயேசுவை தேடுகிறவர்கள் எல்லாரும் விட பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. வெறும் சுகத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, குழந்தை வேணும், வீடு வேணும், வேலை வேணும், நீ மட்டும் ஆண்டவரை தேடாதங்க. இது உலக காரியம். எல்லாரை விட பரிதாபத்திற்குரியவர்கள் ஆயிருவீங்க. ஆண்டவருடைய வல்லமை வேணும், வரங்கள் வேணும். இயேசுக்காக நான் வல்லமுள்ள சாட்சியாக இருக்கணும், அவருக்காக பிரகாசிக்கணும், அவருக்காக ஏதாவது செய்யணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது நிறைய ஆத்துமாக்களோடு போகணும். அந்த பரலோக ராஜ்யம், அங்கே தேவனுக்காக நிறைய ஆத்துமாக்களை கொண்டு போன அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும். வெறும் உலக காரியத்தை தேடிக்கொண்டு இருக்காதீங்க. ஆவிக்குரிய காரியத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு வல்லமை தருவார். என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, எந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நிற்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னு பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அவர் தகப்பன், என் பிள்ளைங்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும், கோழைகளாக இருக்கக்கூடாது, பலவீனராக இருக்கக்கூடாது, வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் விரும்பி தன் வல்லமையை நமக்கு தருகிறார். அது அவருடைய வல்லமை, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, அதை நமக்கு தருகிறார். அந்த ஆவியானுடைய வல்லமை வந்துட்டு அவ்வளோதான். சிங்கத்துக்கு ஒத்த ஒரு பலன் வந்துடும். உங்களை பயப்படுகிற சூழ்நிலை, நெருக்கங்கள் சூறாவளியை போல வந்தாலும் நீங்கள் போய் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாருங்கள். அடுத்த நிமிஷம் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு சிங்கத்தை போல தைரியம் வரும். கண்மலை போல் அசையாமல் நிற்பீங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள்கிட்ட மோதுகிறவர்கள் நொறுங்கி போவதையும், உங்கள்கிட்ட மோதுகிற அசுத்த கிரியைகள் நொறுங்கி போவதையும், உங்ககிட்ட மோதி மந்திரவாதம் பண்றவங்க வெட்கப்பட்டு போவதையும் தான் நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு சிலர் பிரதர், சாத்தான் கட்சிக்கிற சிங்கம் போல் என்னையே சுற்றி வர்றான், எங்கள் குடும்பத்தையே சுற்றி வர்றான் பிரதர், ஜெபிங்க ஜெபிங்க. சாத்தான் சிங்கத்தை போல சுற்றி வர்றான், எங்களையே சுற்றி வர்றான்னு சொல்லி. சிம்சோன் நியாயாதிபதிகள், சிம்சோன் அவனுக்கு எதிராக பாலசிங்கம் ஒன்று வந்துடுறான். பாலசிங்கம்னா இளம் சிங்கம், யங் லயன் என்று எழுதப்ப, கிழட்டு சிங்கம் கிடையாது, அது வாலிப சிங்கம். அதை யாரும் எதிர்க்க முடியாதில்ல, அது வருது சிம்சோனுக்கு விரோதமாக. ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார்.
ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து எறிவதை போல சிங்கத்தின் வாயை கிழிச்சு எறிந்து விட்டான். என்னங்க இவ்வளோ பெரிய ஒரு இளம் சிங்கம் ஒரு மனிதன் கையினால் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியை போல. அப்போ பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் இறங்கின உடனே சிங்கம் சிம்சோனுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? ஆட்டுக்குட்டி மாதிரி. இதானே தூக்கி எரிஞ்சு போட்டான். இன்றைக்கி ஆட்டுக்குட்டிலாம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சிங்கம் மாதிரி தெரியுது. ஆட்டுக்குட்டி வந்தாலும் சிங்கம், ஐயோ எங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருது. ஏன்? வல்லமை இல்லை. நீங்கள் வல்லமை இல்லாத கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க. அதனால தான் சின்ன சின்னதுக்கு பயம், சோர்ந்துட்டேன், ஜெபிக்க முடியல, விழுந்து போயிட்டேன், ஊழியம் செய்ய முடியல. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாளோடு நிற்கக்கூடாது. தினந்தோறும் பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்க 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 அந்த வல்லமை உங்களை பெருகி கொண்டே இருக்கு. அனல் பெருகி கொண்டே இருக்கு. அதுக்கு முன்னால் எந்த சாத்தானுடைய வல்லமை நிற்கவே முடியாது. அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இன்றைக்கி பெற்றுக்கொள்ள. அந்த வல்லமை வந்துட்டால் பயம் உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. பயப்படுகிற சூழ்நிலை வரும். ஒரு நிமிஷம் உங்களை அசைச்சுப்பாங்க. அடுத்த நிமிஷம் ஆவியான சொல்லுவார், நான் அவன் கூட இருக்கிறேன், பயப்படாத. எதுக்கு பயப்படுற? ஐ ஆம் வித் யூ, ஃபியர் நாட். ஒன்றுக்கும் பயப்படாத. அதனால தான் பாருங்கள், இவ்வளோ ஊழிய செய்கிற எத்தனை வாட்ஸ்அப்பில் அதில் இதில் யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறாங்க, செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எப்படியாவது என்னை சோர்ந்து போக பண்ணணும், முடைக்கிறணும்னு சொல்லி. அசைக்க முடியாது. யூ கேனாட் ஷேக் மீ. என் மேலே இருக்கிற அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்பட. அவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் பயப்படாத. இந்த நாய்கள் குலைக்கும் ஒரு நாள் அடங்கி போய்விடும். அவர்கள் முடக்கப்பட்டு போவார்கள். பயப்படாத. அதிகாரத்தில் உள்ளவர்கள் அடுத்த முறை அவங்க அரசாங்கமே இல்லாமல் போய்விடும். பயப்படாத. நிமிர்ந்து நல். தேவன் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். என் ஆண்டவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு தேவன். அந்த தைரியத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் எதை குறித்த ஒரு பயமில்லாதபடி தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு பலனை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியில் நிறைந்திருங்க. உங்கள் குடும்பத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தை நான் நிரப்ப போகிறார். எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை. அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு விடுதலை தருவார். பாவ கட்டுகள், பலவீன கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. அது இந்த விடுதலையில் இன்னொரு விடுதலை இருக்குது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆத்மாவிலே மாத்திரம் இல்லை, சரீரத்திலும் ஒரு விடுதலை சிலருக்கு தேவை. இந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஏசன்னா என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். ஆந்திராவில் குண்டூரில் ஓசன்னா மினிஸ்ட்ரிஸ், நிறைய 1000க்கும் அதிகமான திருச்சபைகளை ஸ்தாபித்த தேவ மனிதர். அவர் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் அவங்களோட ஊழியம் செய்த நாட்கள் மறக்க முடியாது. இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யம் போயிட்டாங்க. ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் போய் ஒரு பட்டணத்தில் பெரிய ஓப்பன் கிரவுண்டில் மீட்டிங், காஸ்பல் மீட்டிங். அவங்க அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கீழே சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேடையில் பாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க பிரசங்கம் கேட்க. இந்த தெய்வ மனிதர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தார், கிராமத்திலேருந்து வந்த ஒரு தாய் தகப்பன் ஒரு நடக்க முடியாத வாலிப தம்பியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் தவழ்ந்து கொண்டே வருகிறான் 4 காலில். அவனால் எளிமை நடக்க முடியாது. பிறவியிலிருந்தே ஊனம். அதனால் அவனுடைய கால் மடங்கி இருக்கும். அப்படியே 4 காலில் நடந்து வருகிறான். பெற்றோர் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா என் பையனுடைய சுகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்னார், முதல்ல பிரசங்க வசனத்தை கேட்கணும், கடைசியில் தான் ஜெபம் பண்ணுவேன். இவங்க நாங்கள் ரொம்ப தூரம் ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம், எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது, கூட்டம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பஸ்ஸில் திரும்பி போக முடியாது ஐயா, இப்போவே ஜெபிச்சிட்டிங்கன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் பஸ்ஸுக்கு போயிடல முடியுமே, அதனால் இப்போவே ஜெபம் பண்ணுங்க ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அவர் பார்த்தார், பாவம் கிராமத்துலேருந்து வந்திருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனம், அந்த பையன் நடக்க முடியாமல் கொண்டு வந்தார். சரி தம்பி கொடுங்க, வா தம்பி. அவனை அப்படியே தவழ்ந்து கொண்டு வந்தான். அவனை பார்த்தார். உனக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். பெற்றோர் எது கூப்பிட்டு வந்திருக்காங்க? நடக்க முடியல, அவன் சுகமாகணும், அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் கேட்க, உனக்கு எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும் கேட்டார். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. சுகமாகன்னு அவன் கேட்கல, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு ஆச்சரியம். பெற்றோர் இவன் சுகமாகன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க, இவனை நடக்க முடியாத பையன். ஆனால் இப்போ அவன் கேட்குறான், எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், ஜெபம் பண்ணுங்க.
இவர் திரும்ப கேட்டார், உனக்கு எதுக்கு பரிசுத்தான அபிஷேகம்? அவர் சொன்னான், பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசினா ஆண்டவரோட பேசலாமாமே, எனக்கு அந்த அனுபவம் வேணும், நான் ஆண்டவரோட பேசணும், பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசி நான் கர்த்தரோட பேசணும், அதுக்கு எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் தாகத்தோட. பாருங்கள், அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த வாலிபனுக்குள்ளே இந்த தாகத்தை அவர் பார்த்தார். அவர் சொன்னார், சரி நான் உனக்கா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நீ கண்ணை மூடிக்க கரத்தை அப்படி நீட்டி ஜெபம் பண்ணார். பரிசுத்த ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே இந்த தம்பி அபிஷேகம் பண்ணுங்க, அவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வாஞ்சியோடு வந்திருக்க, நிரப்புங்க. நீ கையை நீட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வாலிபன் மீது இறங்கினார். அவர் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவன் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தான். எல்லாரும் பார்க்குறாங்க, மைதானத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம். அந்த கூட்டத்து ஸ்டேஜ் பக்கத்தில் நடக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கண்ணை திறந்து பார்த்தா அவனை காணும். இங்கே இருந்த பையனை பார்த்தா அவன் எழும்பி கரம் உயர்த்தி நடனமாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறான். நடக்க முடியாத அவனுடைய சரீர உறுப்புகள் சுகமாகிவிட்டது. கால்கள் உடனே அற்புத சுகமாகிவிட்டது. முடமான அந்த கால் சுகமாகி நடக்கிறான். அப்படியே துதிக்கிறான், ஆண்டவரை துதிக்கிறான். இவர் பார்க்குறார் ஆச்சரியமா, என்ன நடந்தது? ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடன் அவன் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. வேத புஸ்தகத்தில் நீங்கள் கவனித்து வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அந்த அபிஷேகம் இறங்கும் போது நோயின் கட்டுகள் அறுக்கப்படும், பிசாசின் கட்டுகள் விலகிவிடும், பலவீன கட்டுகள் விலகிவிடும். ஆவியானவர் நம் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நோய்கள் மறையும், பலவீனங்கள் மறையும், செயல்படுத்த முடியாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சிறேன். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர். அப்போ அந்த அபிஷேகம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? முதல்ல தாகம். அந்த வாலிபனுக்கு தாகம் இருந்தது பார்த்தீங்களா? எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், ஆவில நிரப்பப்படணும். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண, அபிஷேகம் பெறணுன்ற தாகம் இப்போ உங்களுக்குள்ள இருக்குதா? தாகம் இருந்து அவங்க மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவார். யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்போ விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் தருவார், என்னை நிரப்புவார். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவீங்க, வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு தருவார், என்னையும் அபிஷேகம் பண்ணுவார். நீ விசுவாசிக்கணும். எனக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கெல்லாம் தரமாட்டார். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அது போய், அது சாத்தான் கொடுக்கிற போய், அது ஆண்டவரை குற்றப்படுத்துகிற காரியம். அப்படி கிடையாது. அதனால தான் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நீங்கள் வேண்டிக் கொண்டா பெற்றுக்கொள்ள முடியும், கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அதை விசுவாசிங்க. இப்போ நான் கேட்கும்போது தேவன் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவார் என்று விசுவாசியுங்கள். சிலருக்கு என்ன பயன்னா, ஆவியானவர் வந்துட்டு கீழே விழுந்துருவனோ புரண்டுருவனோ, அப்படி விழ வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சிலர் பரிசுத்தாவின் நிரப்பம் போடும்போது அந்த வல்லமை தாங்க முடியாமல் சரிந்து விழுவாங்க, அவ்வளோதான். கட்டாயம் விழணும்னுலாம் அவசியம் கிடையாது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பி அப்படியே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை நிரம்பி வழிகிறதை உணர முடியும். அப்படியே நீங்கள் அறியாத புதிய பாஷை நாவில் வரும், உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வரும். ஆவியானவர் தங்களுக்கு ஏவினபடியே அவங்க பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ள அந்த ஏவுதலை உண்டாக்கின உடனே நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டு அந்நிய பாஷை வரும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு அந்நிய பாஷை. முதல்ல ஆவில நிரப்பப்படுங்க, அந்நிய பாஷை ரெண்டாவது. ஆவியானவர் இதெல்லாம் தருவார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட இந்த வல்லமை, இந்த அக்னி உங்களுக்குள்ள வரணும். அதனால பரிசுத்தாவியை குறித்த தாகம் இருக்கணும். அப்புறம் விசுவாசிக்கணும், எனக்கு ஆண்டவர் தருவார். நீ மூன்றாவது வாயை திறந்து கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஜெபிக்கலாமா? இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக இந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும். நானும் ஜெபத்தில் வளரணும், இன்னும் ஜெபத்தில் அதிகமாக வளர இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். நான் வல்லமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். வல்லமை இல்லாத கிறிஸ்தவனாலாம் இருக்கக்கூடாது. எனக்கு வல்லமை கொடுங்க, அந்த அக்னியை எனக்கு தாங்க, அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்காக இப்போ ஜெபிக்கணும். நீங்கள் தாகத்தோடு கேட்கணும். சரியா? முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படியே டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இப்போ அபிஷேகம் பெற்றவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவில
நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எளிமை நின்று கொள்ளுங்க. வீட்டில் அபிஷேகம் பெறாதவங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க எளிமை நின்று கொள்ளுங்க, எளிமை நின்று கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல எல்லாருமே ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். உங்களை பலப்படுத்துவார், புதிய அபிஷேகத்தை தருவார். அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவாங்க. நீங்கள் சிறு பிள்ளைகள் கூட அப்படியே ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் உள்ளவங்க எளிமை நின்று கொள்ளுங்க. மற்றவங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். நீங்கள் அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க முடியும், உதவி செய்ய முடியும். அதனால் அதை அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எளிமை நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. அபிஷேகம் பெற விரும்புகிறவர்கள், ஆண்டவரே என் இருதயத்தை முதலாவது கழுவி சுத்திகரியும். நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுவார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அழுக்கான பாத்திரத்தில் பாலை நம்ம ஊற்ற மாட்டோம். எவ்வளவு விலைக்கு சுத்தமாக வச்சிருந்தாலும் பால் வாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு கழுவி தான் நம்ம அதை வாங்குவோம். ஏனென்றால் சின்ன ஒரு துரும்பு, சின்ன ஒரு அழுக்கு கூட பாலை கெட்டதாய் மாற்றிவிடும். அதனால் முதல்ல உங்களுடைய இருதயத்தை அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இந்த ஜென்ம சுபாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். எனக்குள்ள கோபம், எரிச்சல், வைராக்கியம், பெருமை, புறங்கூறுகிற சுபாவம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சுபாவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க. இன்னொரு முறை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், கிருபை தாரும், உம்முடைய இரத்தத்தினால கழுவும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 100க்கு 100 பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. மனம் திரும்ப வேண்டிய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தா, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, உங்க இரத்தத்தினால கழுவுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என் பாவத்தை மன்னித்தேன், அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் மன்னித்த உடனே அபிஷேகித்து விடுவார். உடனே உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து விடுவார். மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. இருதயத்தை கழுவப்பட ஒப்பு கொடுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். ஆண்டவரே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். இந்த ஆவிக்குரிய வல்லமை, அபிஷேகம் வேணும். நான் ஜெபத்தில் வளரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், உமக்கு ஊழியை செய்யணும், உம்மை மகிமைப்படுத்தணும், நிறைய ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தணும். அதுக்கு உம்முடைய வல்லமை வேணும், வரங்கள் எனக்கு வேணும், என்னை நிரப்புங்க. இப்போ எனக்கு நிரப்பணும் ஆண்டவரே. தாகத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். இப்போ ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உங்களை அபிஷேகம் பண்ணுகிற இயேசு உங்கள் மத்தியிலே வந்து விட்டார். சிலரை பலவீனப்படுத்தின ஆவிகள், உங்களை பயப்படுத்தின ஆவிகள், நீங்கள் ஆவியிலே நிரம்பி உற்சாகமாக ஜெபிக்க விடாதபடி முடக்கி வைத்திருந்த ஆவியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆவியில் ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கிறது, பலன் வந்திருக்கிறது. இன்றையிலிருந்து தீவிரமாக ஜெபிக்க போறீங்க. சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. சில குடும்பத்தின் மீது இருந்த பில்லி சொன்னிய கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. உங்கள் குடும்பத்துக்கு விடுதலையின் நாள் இது. சிலருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. பயன்படுத்த முடியாத கைகள் பயன்படுத்த ஆண்டவர் கட்டுகளை அறுத்து விட்டார். பயன்படுத்த முடியாத கால்கள் செயல்பட கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்திருக்கிறார். கண்கள் பாதிக்கப்பட்டு பார்வை குறைந்து நரம்பு பாதிக்கப்பட்டு என்று சொன்னவங்க இப்போ கண்ணுக்குள் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கினது. இப்போ தெளிவான பார்வை, முன்பு இருந்ததை போல கண் புதிதாக்கப்பட்டு விட்டது. ஆவியானவர் இந்த விடுதலை உங்களுக்கு தந்திருக்கிறார். அநேகருடைய சரீரத்திலே பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆவியானவர் உயிர்ப்பித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே புதிய ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. மரித்து போன உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. சிலருடைய பேங்க்ரியாட்ஸ், சுகர் வியாதிக்கு காரணமாக இருக்கிற இன்சுலின் சுரக்கிற பேங்க்ரியாஸ் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுடைய சரீரத்தில் ஆவியை மாற்றம் உண்டாவதை காண்பீங்க. மரித்து போன உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது ஆவியானுடைய வல்லமையினாலே. இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. நிறைய பேர் விடுதலை சுகம் பெற்றுட்டீங்க. நிறைய பேர் ஆவியிலே புது பலன் பெற்று இருக்கிறீங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. மனதார துதிங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. உமக்கு நன்றி. கவனிங்க, இன்றைக்கு இரவு நீங்கள் போய்
ஒரு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆவியில் விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் அதிகாலை எழும்பி வசனத்தை தியானித்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ரொம்ப கர்த்தரை நான் துதிக்கிறேன். சிலருடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் இந்த கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. சரீரம் புதிதாக்கப்பட்டு விட்டது. பின்வாங்கி போன ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போன அநேகர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அக்னி இறங்கி விட்டது. இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். சிலர் இன்றைக்கு ராத்திரி முழுதும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. உங்களால் ஜெபத்தை நிறுத்த முடியாது. இன்றைக்கு இரவு உங்களால் தூங்க முடியாது. ராத்திரி எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் அப்படி சிலரை நடத்த போகிறார். ஆண்டவர் நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் காத்து கொள்ளணும். அதை விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து வருகிற நாட்களிலே அதை குறித்து இந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வதை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும். சரியா? இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க எப்படி அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க, என்ன நடந்தது, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக நிறைய பேர் நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறோம். நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு எழும்பணும்னு சொல்லி உங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது எல்லாரும் மகிழ்ந்து தேவனை துதிப்போம். சரியா? சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். இந்த அபிஷேகம் கொடுத்ததே நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும் என்பதற்குத்தான். அதை மனதில் கொள்ளணும். இனிமேல் நீங்கள் பைபிளை தியானிக்கும் போது வித்தியாசமாக இருக்கும். ஆவியானவர் அழகாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஜெப நேர வித்தியாசமாக இருக்கும். நாளை காலை 6:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாதம் ஜெபம். அதில் நம்ம சந்திக்கலாம். குடும்பமாக ஜெபிக்கணும். சரியா? ஸ்தோத்தரித்து முடிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.